தமிழ் சினிமா வரலாற்றில் முக்கிய இடம்பெறத்தக்க பல மறக்க முடியாத வெற்றி படங்கள் வெளியான ஆண்டு 1996. காதல் கோட்டை, உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, அவ்வை சண்முகி, கோகுலத்தில் சீதை என எல்லா படங்களிலும் மணிவண்ணனுக்கு அழுத்தமான கதாபாத்திரங்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக உள்ளத்தை அளித்தா படத்தில் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் பணக்கார அண்ணனாகவும் அவரிடமிருந்து பணம் பறிக்க முயலும் போக்கிரி தம்பியாகவும் அபாரமான வேறுபாட்டை காண்பித்து நடித்திருப்பார் மணிவண்ணன். இதைத் தொடர்ந்து தன்னுடைய மறைவு வரை பல வேடங்களில் நகைச்சுவை, குணச்சித்திரம், வில்லன் வேடங்களில் நடித்தார். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சங்கமம் படத்தில் ஒரு வயதான கூத்து கலைஞராக அந்த கலையை உயிருக்கு இணையாக நேசிக்கக்கூடிய பிரதிநிதியாக அதி அற்புதமாக நடித்திருப்பார். தான் இயக்கிய படங்களைப் போலவே நடித்த படங்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முற்போக்கு பார்வையையும் தன்னுடைய பகுத்தறிவு கொள்கைகளையும் வசனங்களாக வெளிப்படுத்த மணிவண்ணன் என்றைக்கும் தயங்கியதே இல்லை. இந்த சினிமாவை வெறும் பொழுதுபோக்கு அப்படின்னு அவர் நினைக்காம சமூகத்துக்குள்ள மாற்றத்தை